தமிழகத்தில் இருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சிபிஎஸ்இ புக் என்சிஆர்டி புக்ல லைன் பை லைனா சாப்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் கெமிஸ்ட்ரியில. ஸோ 11th கெமிஸ்ட்ரி 9th சாப்டர் ஹைட்ரோ கார்பன்ஸ் இந்த லெசன்ல ஏற்கனவே பார்ட் 8 வரைக்கும் போத்திருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்பதான் கண்டினியூவா புரியும். ஒரு சாப்டர் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தா தான் புரியும். ஃபைன். ஸோ இப்போ இது பார்ட் 9 அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் கொடுத்துருக்காங்க. அரோமேட்டிக் அப்படின்னாலே பென்சின் அல்லது பென்சின் மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் இல்லையா? ஸோ எதெல்லாம் அரோமேட்டிக்னு சொல்லுவோம், எதெல்லாம் நான் அரோமேட்டிக் சொல்லுவோம், எதெல்லாம் ஆன்டி அரோமேட்டிக் சொல்லுவோம், இந்த விஷயம் தெரியணும். அதே மாதிரி அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல சப்ஸ்டிடியூட் வந்துச்சுன்னா அதுக்கு எப்படிலாம் நேம் வைப்போம், இதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனோ நியூக்ளியோஃபிலிக் அடிஷனோ எப்படி இருக்கும், சப்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தாலும் சரி அடிஷன் இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி சப்ஸ்டிடியூஷன் தான் பென்சின்ல பாசிபிள். அது எப்படிலாம் இருக்கும், இதெல்லாம் தான் நம்ம இந்த பார்ட்ல பார்க்க போறோம். ஃபைன். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண பார்க்குறேன் அரோமேட்டிக் கம்ப்ளீட்டாவே. தீஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் அரீன்ஸ். அப்ப அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், அரீன்ஸ்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு ஹைட்ரோகார்பன்னா என்னன்னு தெரியும், ஹைட்ரஜனும் கார்பனும் இருந்துச்சுன்னா இதை ஹைட்ரோகார்பன் சொல்லுவோம். அரோமேட்டிக் கார்பன்ஸை நம்ம அரீன்ஸ்னு சொல்லிக்கலாம்னு சொல்றாங்க. சின்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் பொசஸ் பிளசன்ட் ஆர்டர், நிறைய அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நறுமணம் இருக்கு, இனிய நறுமணம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கிரீக் வேர்ட்ல அரோமான்றதுக்கு மீனிங் என்னன்னா பிளசன்ட் ஸ்மெல்லிங். அதனாலதான் நல்ல வாசனை இருக்கிற பொருள் அப்படின்றதுனால அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். The class of compounds was named as aromatic compounds. Most of such compounds were found to contain benzene ring. So aromatic compounds நம்ம ஒரு கிளாஸ் பிரிச்சு வச்சிட்டோம், ஒரு வகை. ஓகே, அந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் என்னவா தான் இருக்கு அப்படின்னா பென்சின் ரிங் வச்சு தான் வருதுன்னு சொல்றாங்க. அப்ப சில காம்பவுண்ட்ஸ்க்கு தான் பென்சின் ரிங் இல்லாமலும் இருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ்க்கு பென்சின் ரிங் இருக்கு. ஓகேவா? பென்சின் ரிங் இஸ் ஹைலி அன்சாச்சுரேட்டட். பென்சின் ரிங் ரொம்ப 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 அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் சேச்சுரேஷன், கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் ஆர் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் இருந்துச்சுன்னா அன்சாச்சுரேட்டட் இல்லையா? சரி, பென்சின்ல என்ன சார் இருக்கும் அப்படின்னா 3 ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்ட் இருக்கும். 3 டபுள் பாண்ட் 1 2 3. ஸோ 1 2 3 3 டபுள் பாண்ட் இருக்கனால இட் இஸ் ஹைலி அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்றோம். ஃபைன். பட் இன் மெஜாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன், ஆனா அன்சாச்சுரேட்டட்னாலே அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். இங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, பட் இன் மெஜாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் த அன்சாச்சுரேஷன் ஆஃப் பென்சின் ரிங் இஸ் ரீடைன்டு. என்ன சொல்றாங்க, பென்சின் ரிங் பிரேக் ஆகி டபுள் பாண்ட் பிரேக் ஆகி வேற ஏதாவது ஒண்ணு கிடைக்குமான்னு பார்த்தா அப்படிலாம் கிடைக்கல. ரிங் அப்படியே தான் இருக்கு, பென்சின் ரிங்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகலன்னு சொல்றாங்க. ஹவெவர் தேர் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் which do not contain a benzene ring. சில அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல பென்சின் ரிங் இல்லாமலும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பட் இன்ஸ்டெட் கண்டைன் அதர் ஹைலி அன்சாச்சுரேட்டட் ரிங். ஆனா அதுல என்ன இருக்கா, ஹைலி அன்சாச்சுரேட்டட் ரிங் இல்ல, பென்சின்ல மட்டும்தான் ஹைலி அன்சாச்சுரேட்டட் ரிங் இருக்கு. அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் கண்டைனிங் பென்சின் ரிங் ஆர் நோன் அஸ் பென்சினாய்ட்ஸ். எப்பெல்லாம் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல பென்சின் இருக்கோ அந்த காம்பவுண்ட்ஸ்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா பென்சினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப்ப பென்சின் இல்லாத அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் என்ன சார் சொல்லணும்னா நான் பென்சினாய்ட் சொல்லணும். பாருங்க, aromatic compounds containing benzene ring. aromatic compoundsல benzene ring இருந்துச்சுனா are known as benzenoids. அத benzenoid னு சொல்றோம். And those not containing a benzene ring, எதுக்கிட்டலாம் benzene ring இல்லையோ are known as non-benzenoids. அத non-benzenoid னு சொல்றோம். Some examples of arenes are given. So இங்க benzenoid non-benzenoid ரெண்டுமே கொடுத்திருக்காங்களா? benzenoid மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா first one benzene, அடுத்தது மெத்தில் பென்சின், இதனுடைய காமன் நேம் தான் டொலியின் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுலயும் பென்சின் ரிங் இருக்கு. அடுத்தது நாப்தலின், நாப்தலின்லயும் பாருங்க இந்த இடத்துல பென்சின் ரிங் இருக்கு. ஆமா தானே? ஐதர் எனி ஒன் ஆஃப் த கார்பன் பென்சின் ரிங்ல தான் இருக்குன்னு அர்த்தம். ஃபைன். அடுத்தது பைஃபினைல் கொடுத்திருக்காங்க, 2 ஃபினைல் காம்பவுண்ட் ஒன்னா இருக்கு. ஆக்சுவலா இதோ இருக்கு இல்லையா, இதை கூட நம்ம என்ன சொல்லணும், மெத்தில் பென்சின் அப்படின்னு சொல்லலாம் ஆர் ஃபினைல் மீத்தேன்னு சொல்லலாம். அப்போ இதுல மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிறத நம்ம எப்பயுமே பென்சின்னு சொல்லக்கூடாது, எந்த ஒரு சப்ஸ்டிடியூட்டும் இல்லாம. இதோ இருக்கு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பேர் மட்டும்தான் பென்சின், செகண்ட் ஒன்லயோ அல்லது ஃபோர்த் ஒன்லயோ பாத்தீங்கன்னா இங்க பென்சின் கூட ஒரு பாண்ட் இருக்கு. அப்ப ஹைட்ரஜன் போயிட்டு அதுக்கு பதிலாக ஏதோ ஒண்ணு சேர்ந்திருக்கு. பென்சினுடைய ஃபார்முலா என்ன, C6H6. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பென்சின்னு சொல்லுவோம். ஓகே, C6 ஆனா H5 தான் இருந்துச்சுன்னா, ஹைட்ரஜன் 6 இல்லாம 5 இருந்துச்சுன்னா இப்போ நம்ம இதுக்கு என்ன பேர் சொல்லணும் அப்படின்னா ஃபினைல்னு சொல்லணும். புரியுதா? அப்போ C6H6 இருந்துச்சுன்னா பென்சின், C6H5 இருந்துச்சுன்னா we called as phenyl. ஓகே, சோ அப்போ பைஃபினைல் அப்படின்னா 2 ஃபினைல் அட்டாச் ஆயிருக்கு, பென்சின் கிடையாது இது. ஓகேவா? டை பென்சின்னு சொல்லக்கூடாது, டைஃபினைல் ஆர் பைஃபினைல்னு சொல்லணும். ஃபைன். இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பென்சினாய்ட் காம்பவுண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே பென்சினை வச்சு வருது, பென்சினாய்ட் காம்பவுண்ட்ஸ்.
அடுத்தது நாமன்கிளேச்சர் அண்ட் ஐசோமெரிசம்ஸ். ஸோ நாமன்கிளேச்சர் பென்சின் காம்பவுண்ட்ஸ்க்கு எப்படி நேம் வைக்கணும், அதுல என்னென்ன ஐசோமெரிசம்ஸ் இருக்கு, ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், இந்த மாதிரி என்னென்ன ஐசோமெரிசம்ஸ் இருக்கு, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி. The nomenclature and isomerism of aromatic hydrocarbons. Nomenclature and isomerism of aromatic hydrocarbons has already been discussed in Unit 8. So, ஏற்கனவே லாஸ்ட் சாப்டர்லயே என்ன பண்ணியாச்சுன்னா ஹைட்ரோகார்பன்ஸ் உடைய நேம் எப்படி வைக்கிறது, அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் உடைய ஐசோமெரிசம் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. பார்க்காதவங்க நீங்க 8th சாப்டர் போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு பாட்காஸ்ட் இருக்கும். பாட்காஸ்ட்ல யூனிட் 8 ஹைட்ரோகார்பன் யூனிட் 8 பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு இருக்கும். அந்த சாப்டரை நீங்க பார்த்துட்டு கூட வரலாம். சரியா? இது யூனிட் 9. Fine. All 6 hydrogen atoms in benzene are equivalent. பென்சீன்ல இருக்கக்கூடிய 6 ஹைட்ரஜனுமே என்ன ஹைட்ரஜன் சொல்றாங்க, ஈக்குவலண்ட் ஹைட்ரஜன் சொல்றாங்க. So it forms one and only one type of mono substituted product. அப்ப பென்சீன்ல இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜனும் ஈக்குவலண்ட்னா எந்த ஹைட்ரஜன் போனாலும் எனக்கு ஒரே மாதிரியான மோனோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். சப்ஸ்டிடியூட்னா உங்களுக்கு தெரியும், ஒன்னுக்கு பதிலா இன்னொன்னு வருது. இங்க ஹைட்ரஜனுக்கு பதிலா ஏதோ ஒரு குரூப் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. எந்த 6 ஹைட்ரஜன்ல எந்த ஹைட்ரஜன் எடுத்தாலும் எனக்கு மோனோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. When two hydrogen atom in benzene are replaced, ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமே எடுத்தா ரெண்டு சிமிலர் குரூப் ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஆர் டிஃபரெண்ட் மோனோவேலண்ட் ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ். The 3 different position isomers are possible. ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதிலா நான் ஏதோ ரெண்டு குரூப் ஆட் பண்ண போறேன்னா அது சேம் குரூப்பாவும் இருக்கலாம் அல்லது டிஃபரெண்ட் குரூப்பாவும் இருக்கலாம், மோனோவேலண்டாவும் இருக்கலாம் ஆர் ஆட்டமாவும் இருக்கலாம். குரூப் ஆர் ஆட்டம் எதுவா வேணா இருக்கலாம். அது எது ஆட் ஆனாலும் எனக்கு 3 different position isomers ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. அதுதான் என்னென்ன பொசிஷன்ஸ் அப்படின்னா ஆர்த்தோ, மெட்டா அண்ட் பேரா. ஆர்த்தோ, மெட்டா அண்ட் பேரா. ஓகேவா? இந்த 3 பொசிஷன்ஸ் ஃபார்ம் ஆக போகுது. இது எப்படி சொல்றதுன்றதை நான் ஸ்ட்ரக்சர் எழுதி காமிக்கிறேன். பட் இங்க இருக்கிறத ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன். The 1,2 or 1,6 is known as ஆர்த்தோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க பாருங்க, இப்போ பென்சீன்ல மெத்தில் இங்க தான் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த். ஸோ 1ல அட்டாச் ஆகி இருக்கும் போதே 2லயும் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா 1,2 இந்த 2ல ஏதோ ஒன்று அட்டாச் ஆயிருக்கு. இங்க பாருங்க 1,2ல அட்டாச் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க 6ல 1,6ல அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன சொல்லணும், ஆக்சுவலா 1,6ல மட்டும்தான் இருக்கு, இங்கெல்லாம் எதுவும் இல்லைன்னா நம்ம 1,2னே சொல்லிடுவோம். ஏன்னா நம்பரிங்க எப்பயுமே கிளாக் வைஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆன்டி கிளாக் வைஸ்லயும் கொடுக்கலாம் இல்லையா? இட்ஸ் அவர் விஷஸ் டு நம்பரிங். எந்த பக்கம் நம்பரிங் கம்மியா வருதோ, அதாவது சப்ஸ்டிடியூட்டுக்கு நம்பர் கம்மியா வருதோ அதை தான் நம்ம கொடுக்கணும். அப்ப இந்த பக்கம் கொடுத்து 1,2ன்னு சொல்லிக்கலாம். இவங்க ஜெனரலா 1,2 ஆர் 1,6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த 1,6 மைண்ட்ல வச்சுக்காதீங்க, 1,2ன்னு மட்டும் வச்சுக்கோங்க. எந்த பக்கம் வேணா 1,2 இருக்கு அப்படி இருந்துச்சுனாலே, ஆர் 1,2 இருந்து 1,6 இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுத்தையும் அப்ப நம்ம அண்டுன்னு தான் சொல்லணும். 1,2 அண்டு 1,6 இந்த ரெண்டுத்தையுமே. ஓகேவா? நம்ம என்ன சொல்லணும், ஆர்த்தோன்னு சொல்லணும். அப்ப இது எங்க இருக்குன்னா ஆர்த்தோல மெத்தில் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆர்த்தோ மெத்தில். இங்க இருக்கிற காம்பவுண்டுக்கு உங்களுக்கு பேர் தெரியும் தானே? இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு பேர் என்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், டொலியின். அப்போ டொலியின் தான் இங்கேயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டொலியின், மெத்தில் பென்சீன். அதுதான் இங்கேயும் இருக்கு டொலியின். அந்த டொலியின்ல செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, மெத்தில் இருக்கு. சோ ஆர்த்தோ மெத்தில் டொலியின் அப்படின்னு சொல்லலாம். ஆர்த்தோ மெத்தில் டொலியின். ஒரு கார்பன்ல ஒரு பென்சீன்ல 2 மெத்தில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதனுடைய காமன் நேம் என்ன? ஒரு பென்சீன்ல ஒரு மெத்தில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா டொலின்னு சொல்றோமா? அந்த மாதிரி ஒரு பென்சீன்ல 2 மெத்தில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா then we called as xylene. ஒரு பென்சீன்ல 2 மெத்தில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன சொல்லணும், அதை xylene சொல்லணும். XYLENE, xylene. சோ அதை தான் இங்க எழுதிருக்காங்க, டைமெத்தில் பென்சீன் ஆர் xylene சொல்லிட்டு. ஓகேவா? ஃபைன். இப்போ நான் இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வரைகிறேன். இது பென்சீன். இப்போ இந்த இடத்துல தான் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, ஆல்கஹால் இருக்கு. அப்போ இந்த கார்பன் ஆல்பா கார்பன், ஃபர்ஸ்ட் கார்பன். இந்த இடத்துல ஒரு குளோரின் இருந்துச்சுன்னா இட் இஸ் கன்சிடர்ட் as ஆர்த்தோ குளோரோ அப்படின்னு சொல்லணும். சார் மேல இருந்தா சார் ஆர்த்தோ, கீழே இருந்தா ஆர்த்தோவா? இப்படி சொல்லக்கூடாது. மேல கீழே அப்படிலாம் பார்க்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனல் குரூப் பென்சீன் கூட எந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன். அந்த ஆல்பா கார்பனுக்கு அட்ஜசன்ட் கார்பன், அந்த ஆல்பா கார்பனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 2 கார்பனையும் நம்ம என்ன சொல்லணும்னா ஆர்த்தோன்னு சொல்லணும். இது ஒரு பீட்டா கார்பன், இது ஒரு பீட்டா கார்பன். இந்த 2 கார்பனையும் தான் நான் சொல்லுவேன் ஆர்த்தோன்னு சொல்லுவேன். அப்ப இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆட்டம் அட்டாச் ஆயிருந்தாலோ அல்லது இங்க அட்டாச் ஆயிருந்தாலோ இது எல்லாத்தையும் நான் என்ன சொல்லணும், எக்ஸையும் சிஎல்லையும் ஆர்த்தோன்னு சொல்லணும். ஓகேவா? செகண்ட் ஒன், இப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, இந்த கார்பனுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல ஒரு கார்பன் இருக்கு. இந்த கார்பனுக்கு பேர் என்னது அப்படின்னா பாரா ஆர் பேரா. தமிழ்ல பாரா அப்படின்னு எழுதுவாங்க. ஓகேவா?
சரி, நீங்க தான் நிறைய இங்கிலீஷ் மீடியம் பசங்களாச்சே. ஃபைன், தமிழ் மீடியம் பசங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோஸை, தெரிஞ்சுக்கிட்டோம். பேரா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கார்பனை நம்ம என்ன சொல்லணும்? பேரா அப்படின்னு சொல்லணும். அப்ப ஆர்த்தோனா என்ன, பேரா என்னன்னு தெரியுதா? ஒரு பென்சீன்ல ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. அந்த கார்பனை ஃபர்ஸ்ட் கார்பனா கன்சிடர் பண்ணணும். அந்த கார்பனுக்கு அட்ஜசன்ட் கார்பன், பக்கத்துல இருக்கிற ரெண்டு கார்பனையும் ஆர்த்தோன்னு சொல்லணும். அந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கிற கார்பனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கார்பனை பேரான்னு சொல்லணும். இப்ப ஆர்த்தோவுக்கும் பேராவுக்கும் நடுவுல ஒரு கார்பன் இருக்கு. ஆர்த்தோவுக்கும் பேராவுக்கும் நடுவுல ஒரு கார்பன் இருக்கு. இந்த ரெண்டு கார்பனையும் என்ன சொல்லணும் அப்படின்னா மெட்டான்னு சொல்லணும். இந்த ரெண்டு கார்பனையும் மெட்டான்னு சொல்லணும். ஓகேவா? சோ அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆர்த்தோ, பேரா, மெட்டா மூணுமே புரிஞ்சுச்சா? ஃபைன். இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ரெட்ரிக் ஆகஸ்ட் கேக்குலே. சோ கேக்குலே பென்சீன் அப்படின்னாலே, அரோமேட்டிக்னாலே நம்ம கேக்குலே அப்படின்றத ரொம்ப முக்கியமா சொல்லுவோம். கனவுல கண்டுபிடிச்ச ஸ்ட்ரக்சர். ஃபைன். இதை பத்தி ஃபுல்லா நான் படிக்க விரும்பல. யூ மே பாஸ், ஐ மீன் யூ மே ரீட் இட் அவுட். 1,3-டைமெத்தில் ஜைலின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பன்லயும் தேர்ட் கார்பன்லயும் இருக்கு. இப்போ இதை நான் டொலின்னு எடுத்துக்கிட்டா, அந்த டொலின்ல மெட்டா பொசிஷன்ல என்ன இருக்குன்னா மெத்தில் இருக்கு. சோ எம் ஜைலின் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பென்சீன்ல ரெண்டு மெத்தில் அட்டாச் ஆயிருந்துச்சுனாலே ஜைலின். இப்பதான் சொன்னேன் இல்லையா? ஆர்த்தோல அட்டாச் ஆயிருக்கனால 1,2ல அட்டாச் ஆயிருந்துச்சுனால நான் என்ன சொன்னேன்? ஓ ஜைலின் அப்படின்னு சொன்னேன், ஆர்த்தோ ஜைலின். இப்போ 1,3ல அட்டாச் ஆயிருக்கிறதுனால மெட்டா ஜைலின்னு சொல்றோம். அப்போ இன்னொன்னு என்னவா இருக்கலாம்? 1,5 இருக்கலாமா? 1,3 மாதிரியே 1,5 இருந்தாலும் மெட்டா ஜைலின் தான் சொல்லுவோம். ஓகே, 1,2 1,6 இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன சொல்றோம்? ஆர்த்தோன்னு சொல்றோம். 1,5 1,3 இந்த ரெண்டுத்தையும் என்ன சொல்றோம்? மெட்டான்னு சொல்றோம். ஓகேவா? பட் 1,4 இட் இஸ் த ஒன்லி பாசிபிலிட்டி. 1,4 தவிர வேற எதுவும் இல்லை. 1,4 மட்டும் தான் என்னன்னு சொல்லணும்? பேரான்னு சொல்லணும். அப்ப 1,4 டைமெத்தில் பென்சின் ஆர் பேரா ஜைலின்னு சொல்றோம். அப்போ இந்த சக்சஸ் புரியுது, ஆர்த்தோமேட்டா பேராவும் புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் புரியலனா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோவை இதுக்காக மேக் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின். பென்சினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? பென்சினாய்டு அப்படின்னு தான் நம்ம சொல்ல போறோம். பென்சினை வச்சு தான் நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றோம், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அப்ப பென்சின் எப்படி இருக்கும்? பென்சின் வாஸ் ஃபவுண்ட் ஐசோலேட்டட் பை மைக்கேல் ஃபாரடே இன் 1825. 1825ல மைக்கேல் ஃபாரடே தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காருன்னா பென்சினை கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? ஐசோலேட் பண்ணி தனியா பிரிச்சு எடுத்திருக்காரு. The molecular formula of benzene C6H6 indicates a high degree of unsaturation. இந்த C6H6 பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இங்க அன்சாச்சுரேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னு தெரியுதா? CnH2n+2 அப்படின்னா அது அல்கேனுடைய ஃபார்முலா. CnH2n அப்படின்னா அல்கீனுடைய ஃபார்முலா. CnH2n-2 அப்படின்னா அது அல்கைனுடைய ஃபார்முலா. இங்க CnH2n இருக்குல்ல, இது 2n. Cn இருக்குன்னா அந்த மாதிரி 2 மடங்கு ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அல்கேன், alkene and alkyne. But now we are looking as CnHn. தெரியுதா உங்களுக்கு? C6H6 கார்பன் எத்தனை இருக்கோ அத்தனை ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்படின்னா எல்லா கார்பனுக்குமே ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் வரும், மீதி எல்லாமே டபுள் பாண்டா ட்ரிபிள் பாண்டா வரக்கூடியதா இருக்கும் இல்லையா? சோ அன்சாச்சுரேஷன் ரொம்ப ரொம்ப ஹை டிகிரியில இருக்கக்கூடியது இந்த பென்சீன் சொல்றாங்க. ஃபைன். molecular formula பார்க்கும்போது molecular formula of benzene C6H6 indicates a high degree of unsaturation. நிறைய டபுள் பாண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். This molecular formula did not account for its relationship to corresponding alkenes and alkynes, which you have studied in earlier section of unit இல்லையா? யூனிட் 8ல நீங்க என்ன படிச்சீங்க? alkenes, alkynes இந்த மூணுத்துடைய physical properties, chemical properties, uses, preparation எல்லாமே படிச்சீங்க. அது எதுக்குமே இந்த ஃபார்முலா செட் ஆகலையே C6H6. சோ அப்ப இது எல்லாத்தையும் தாண்டி புதுசா நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். அதுதான் பென்சீன் மாதிரி இருக்கக்கூடிய அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் நேச்சர். அதை பத்தி படிக்க போறோம். வாட் டு யூ திங்க் அபவுட் இட்ஸ் பாசிபிள் ஸ்ட்ரக்சர்? இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? டியூ டு இட்ஸ் யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அன்யூஷுவல் ஸ்டெபிலிட்டி. இது ஸ்டேபிளா இருக்கு. நிறைய டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அன்சாச்சுரேஷன் இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். ஆனா இது அன்சாச்சுரேஷன் அதிகமா இருந்தும் ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. டியூ டு யூனிக் ப்ராப்பர்ட்டி, இதனுடைய பண்பு மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது ரொம்ப அன்யூஷுவலா எல்லாத்த மாதிரியும் இல்லாம இது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. It took several years to assign its structure. என்ன சொல்றாங்க? பல வருடங்கள் ஆச்சு. several years பல வருடங்கள் ஆச்சு பென்சீனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு டிசைன் பண்றதுக்கே. ஓகேவா? ஃபைன். Benzene was found to be stable molecule and found to form a triazonide
which indicates the presence of 3 double bond. உங்களுக்கு ஓசோனைடுனா என்னன்னு தெரியுமா? இப்போ எக்ஸாம்பிள் ஈத்தீன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், CH2 double bond CH2, இது கூட ஓசோனை சேர்க்கிறேன். ஓசோன்னா உங்களுக்கு தெரியும் O3 மாலிகுல். இதை சேர்க்கும் போது எனக்கு C இங்க ஒரு H2 இங்க ஒரு H2, இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆயிட்டு இது கூட ஒரு ஆக்சிஜன் லிங்கேஜ் வரும். இது கூடயும் ஆக்சிஜன் லிங்கேஜஸ் இருக்கும். என்ன சார் வீடு கட்டுறீங்கன்னு கேட்காதீங்க. திஸ் இஸ் கால்டு ஓசோனைடு. இதுக்கு பேர் என்னது? ஓசோனைடு. ஓசோன் கூட டபுள் பாண்ட் காம்பவுண்ட்ஸை ஆட் பண்ணா எனக்கு இந்த மாதிரி ஓசோனைடுன்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பாண்ட் பிரேக் ஆகி இஃப் ஐ டூக் ஈத்தீன் தென் ஐ வில் கெட் அ ஃபார்மால்டிகைட் HCHO. ரெண்டு ஃபார்மால்டிகைடும் ஒரு தனியான ஆக்சிஜனும் கிடைக்கும். சாரி, ஜிங்க் கூட சேர்க்கும் போது ஜிங்க் ஆக்சிஜன் எடுத்துட்டு ஜிங்க் ஆக்சைடா போயிடும். மீதி எனக்கு ஆல்டிஹைட்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் நான் இந்த அல்கீன்ல மெத்தில் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எத்தனால் அப்படின்னு கிடைக்கும். இன்கேஸ் ரெண்டு அல்கீன் சப்ஸ்டிடியூட் ஆயிருந்துச்சுன்னா அப்ப கீட்டோன் கிடைக்கும். அல்கீன் சப்ஸ்டிடியூட்டட் அல்கைல் சப்ஸ்டிடியூட்டட், ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதிலா ரெண்டு அல்கைல் இருக்கு, ஆர் ஆர் அப்படின்னு இருக்குன்னா இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகி ஓ சேர்ந்துச்சுன்னா RCOR கீட்டோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஃபைன். சோ ஒரு இடத்துல கீட்டோன் கிடைக்கும், ரெண்டுமே அல்கைலா சப்ஸ்டிடியூட் ஆயிருந்துச்சுன்னா அல்கீன்ல, இல்ல ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகேவா? ரெண்டுமே ஹைட்ரஜனா இருந்தா தான் பிரைமரி ஆல்டிஹைட், மீதி எல்லாம் செகண்டரி ஆல்டிஹைட், டெர்ஷியரி ஆல்டிஹைட் இந்த மாதிரி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆல்டிஹைட் கிடைக்கும், கீட்டோன் கிடைக்கும். இதெல்லாம் ஓசோனைடு அப்படின்னு சொல்லுவோம் ஜெனரலா. அவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஸ்டேபிள் மாலிக்யூல் மட்டும் சொல்லல, ஃபவுண்ட் டு ஃபார்ம் எ ட்ரை ஓசோனைடு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பென்சீன்ல 3 ஓசோனைடு ஃபார்ம் ஆகுதுன்னா கண்டிப்பா 3 டபுள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். இதே இப்பதான் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்காதீங்க. தே ஃபவுண்ட், அது எப்பயோ அந்த காலத்துல கண்டுபிடிச்சத சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுக்கு கதை. ஃபைன். Benzene was further found to produce one and only one mono-substituted derivative, which indicated that all the 6 carbons and 6 hydrogen atoms of benzene are identical. பென்சீன்ல 6 கார்பன் இருக்கு, 6 ஹைட்ரஜன் இருக்கு, C6H6. இதுல இருக்கிற ஒரு இடத்துல பாண்ட் சின்னதா இருக்கு, ஒரு இடத்துல பாண்ட் பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெருசா பாண்ட் இருந்துச்சுன்னா லென்த் அதிகம், அப்ப ஈஸியா பிரேக் ஆயிடும், சீக்கிரமா ஃபார்ம் ஆகும். பாண்ட் சின்னதா இருந்துச்சுன்னா அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிரேக் அ பாண்ட், எனர்ஜி அதிகமா இருக்கும், பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. அப்ப ரியாக்ஷன் வேற வேற மாதிரி நடக்கணும். ஆனா 6 கார்பனும் 6 ஹைட்ரஜனும் ஒரே மாதிரி ஐடென்டிக்கலா இருக்கிறதுனால, பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால மோனோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் எனக்கு ஈஸியா கிடைக்குது. அதுவும் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் மோனோ சப்ஸ்டிடியூட்டட் டெரிவேட்டிவ்ஸ் தான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ அப்ப 6 கார்பனுக்கும் 6 ஹைட்ரஜனுக்கும் இருக்கிற பாண்டு சேமா இருக்கும், ஐடென்டிக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே மாதிரி இருக்கும், டிஸ்டன்ஸ், பாண்ட் லென்த், பாண்ட் ஆங்கிள் எல்லாமே. ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் அப்சர்வேஷன் ஆகஸ்ட் கேக்குலே இன் 1865, இவரை தான் நம்ம இங்க பார்த்தோம், ஃப்ரெட்ரிக் ஆகஸ்ட் கேக்குலே. So August Kekule in 1865 proposed the following structure for benzene. So இந்த ஸ்ட்ரக்சரை பென்சீனுக்கு நம்ம இப்ப வரைஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சரை யார் தான் முதல்ல சொன்னாரு அப்படின்னா கேக்குலே தான் சொன்னாரு. ஸோ அரோமேட்டிக்னாலே கேக்குலே இல்லாம இருக்க முடியாது. ஃபைன். Having cyclic arrangement of 6 carbon atoms with alternate single bond. 6 கார்பன் ஆட்டம் சைக்ளிக்கா இருக்கு, க்ளோஸ்டு ரிங்ல இருக்கு. அதே சமயம் alternate single bond and double bond, ஒரு டபுள் பாண்ட் இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு டபுள் பாண்ட், அதுக்கு பக்கத்துல ஒரு சிங்கிள் பாண்ட். இந்த மாதிரி டபுள் பாண்டும் சிங்கிள் பாண்டும் அல்டர்னேட்டிவா இருக்கும், ஒன்னு விட்டு ஒன்னு இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் ஒன் ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாச்ட் டு ஈச் கார்பன், ஒரு கார்பன்லயும் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் தான் அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாத்தையும் வச்சுதான் இங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? இங்க கார்பன் ஹைட்ரஜன் தனித்தனியா இருக்காங்க, அது எதுவுமே இங்க மென்ஷன் பண்ணல. பட் ஈச் கார்னர் ஹேஸ் ஒன் கார்பன், ஈச் கார்பன் ஹேஸ் ஒன் ஹைட்ரஜன். ஓகேவா? ஃபைன். The Kekule structure indicates the possibility of 2 isomeric 1,2-dibromobenzene. So Kekule structure வச்சு பார்க்கும்போது எனக்கு 1,2-dibromobenzene-க்கு 2 isomeric form இருக்குன்றது தெரியுது. In one of the isomers, the bromine atom are attached to the doubly bonded carbon atom, whereas in the other they are attached to singly bonded carbon atom. So அவருடைய ஸ்ட்ரக்சரை பாருங்க, அப்ப உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பாருங்களேன், இதுல எப்படி இருக்கு? இந்த கார்பனுக்கு டபுள் பாண்ட் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த கார்பனுக்கு இங்க டபுள் பாண்ட் இருக்கு. இப்போ இதுல அதே கார்பனுக்கும் உள்ள டபுள் பாண்ட் இருக்கு. ஃபைன். ஒரு பக்கம் சிங்கிள் பாண்ட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் டபுள் பாண்ட் தானே இருக்கு. However, benzene was found to form only one ortho disubstituted product. ஆர்த்தோல 2 சப்ஸ்டிடியூட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. only one ortho disubstituted product. ஆர்த்தோல 1 சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கிற மாதிரி 1,2 disubstituted product எனக்கு கிடைக்குது. This problem was overcome by Kekule by suggesting the concept of oscillating nature of double bond.
அவர் இதையும் எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஏன் சிங்கிள் பாண்ட் இருக்குமா டபுள் பாண்ட் இருக்குமான்னு கேட்கும்போது, திஸ் பாண்ட் ஆர் நாட் இன் a ஸ்டேபிள் பொசிஷன், தே ஆர் அண்டர்கோ ரெசனன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டுட்டு வராரு. ஆக்சுவலா ஒரு ரெசனன்ஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணாம அதுக்கு பதிலா என்ன சொல்றோம்னா ஆசிலேட்டிங் அப்படின்னு சொல்றாரு. ஆசிலேட்டிங்னா நகர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா, மூவ் ஆயிட்டே இருக்கு. அதுதான் ரெசனன்ஸ்க்கும் மீனிங். ஃபைன், உடனிசைவுன்னு சொல்லுவோம். இந்த பாண்ட் இங்க வந்துடும், இந்த பாண்ட் இங்க வந்துடும், இந்த பாண்ட் இங்க வந்துடும். அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போ இந்த பாண்ட் உடஞ்சிங்க, இந்த பாண்ட் உடஞ்சிங்க, இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆச்சுன்னா அகைன் we will get this. அப்போ 1ம் 2ம் வேற வேற இல்ல, 2 தான் 1ஆ மாறுது, 1 தான் 2ஆ மாறுதுன்றதை அவர் சொல்றாரு, கேக்குலேயே சொல்றாரு. ஓகேவா? suggesting the concept of oscillating nature of double bond in benzene as given below. So இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ரெண்டுத்துக்கும் என்ன ஏரோ மார்க் கொடுக்காங்க, இந்த பக்கம் ஒரு ஹெட், இந்த பக்கம் ஒரு ஹெட். அதாவது this 1 goes to 2 form and 2 goes to get back to 1 form. Okay, fine. Even with this modification, Kekulé structure of benzene fails to explain unusual stability and preference to substitution reactions than addition reaction. இது ஏன் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அடிஷன் ரியாக்ஷன் தான் எப்பயுமே நடக்கும். பை பாண்ட் இருக்கும், பை பாண்ட் பிரேக் ஆயிட்டு ஆட் ஆயிடும். அப்ப அடிஷன் ரியாக்ஷனை விட்டுட்டு ஏன் இது சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்ற ரீசனையும், பென்சீன் மட்டும் அதிகமான அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் இருந்தும் ஸ்டேபிளா இருக்கு, அன்யூஷுவல் ஸ்டேபிலிட்டி. மத்த எதுவுமே ஸ்டேபிளா இருக்காது, இது மட்டும் வித்தியாசமா ஸ்டேபிளா இருக்கு. அது ஏன் ஸ்டேபிளா இருக்கு, அதுல ஏன் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கல, சப்ஸ்டிடியூஷன் நடக்குது. ரெண்டாவது, இந்த விஷயத்தை எதாலையுமே என்ன பண்ண முடியல, கேக்குலேவால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. ஓகேவா? கேக்குலே ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஃபைன். which could later on be explained by resonance. இத அதுக்கப்புறம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னா ரெசனன்ஸ் கான்செப்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஃபைன். ஸோ ரெசனன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் பென்சின். அப்ப பென்சினுடைய ரெசனன்ஸ்னா என்ன, ஸ்டெபிலிட்டினா என்னன்றதை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்டெபிலிட்டிக்கும் ரெசனன்ஸ்க்கும் என்ன ரிலேஷன். அக்கார்டிங் டு விபி தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி, the concept of oscillating double bond in benzene is now explained by resonance. ஓகேவா? விபி தியரி என்ன சொல்றாங்க, எப்பயுமே டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அங்க ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும்னு சொல்லுவாங்க, பாண்ட் மூவ் ஆகும். பென்சின் இஸ் ஏ ஹைபிரிட் ஆஃப் வேரியஸ் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். பென்சின் உண்மையிலே என்னதுன்னா நிறைய ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சருடைய ஒட்டுமொத்த ஹைபிரிட் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கிடைக்கக்கூடிய ஒரு மிக்சர் தான் நம்ம பென்சின்னு சொல்றோம், நம்மளுடைய பென்சின் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? the two structures A and B, இதோ இங்க எழுதிருக்காங்க A B, இந்த ரெண்டும் என்னதுன்னா இன்டர்மீடியேட், ஒன்னோட ஒன்னு மாறிட்டு இருக்கும். given by Kekulé are the main contributing structure. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர். பட் இதுக்கு நடுவுல நிறைய ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். the hybrid structure is represented by inserting a circle or a dotted circle in the hexagon as shown in C. so பாருங்க, இந்த மாதிரி டாட்டா ஒரு சர்க்கிள் வரையணும், அப்படி இல்லைன்னா மொத்தமாவே ஒரு சர்க்கிள் வரைஞ்சுதான். இந்த பை பாண்ட் எங்க இருக்குன்றதை எக்ஸாக்டா சொல்றதுக்கு பதிலா நம்ம இந்த மாதிரி போட்டலாம். ஏன்னா பை பாண்ட் தொடர்ந்து என்ன ஆயிட்டே இருக்க போகுது, மூவ் ஆயிட்டே இருக்க போகுது, ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆக போகுது. அதுதான் இந்த டயக்ராம் நம்மளுக்கு மீன் பண்ணுது. ஓகேவா? அப்ப பென்சின் போட்டாலே ஒரு சைக்ளோஹெக்சேன், இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சைக்ளோஹெக்சேன். இதுக்குள்ளார ரிங்கு போட்டா மட்டும்தான் அதை நம்ம பென்சின்னு சொல்லணும். ஓகேவா? the orbital overlapping gives us a better picture about the structure of benzene. சோ இந்த ஆர்பிட்டாலுடைய ஓவர்லாப்பிங் வச்சு நம்ம இன்னும் பென்சினை எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. பி ஆர்பிட்டால் சைடு வைஸ் ஓவர்லாப் ஆகுது. சைடு வைஸ் லேட்டரல் ஓவர்லாப் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸ்ட்ரெயிட்டா ஹெட் ஆன் ஓவர்லாப்ல நடந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ பாருங்க, ஆல் த 6 கார்பன் ஆட்டம்ஸ் இன் பென்சின் ஆர் sp2 hybridized. இதுல இருக்கக்கூடிய எல்லா கார்பனுமே என்னதுன்னா sp2 கார்பன் சொல்றாங்க. 2 sp2 hybrid orbitals of each carbon atom overlap with sp2 hybrid orbital of adjacent carbon atom. இப்போ இந்த கார்பன் கிட்ட ஒரு sp2 ஆர்பிட்டால் இருக்கு அப்படின்னா இது பக்கத்துல இருக்கிற ரெண்டு கார்பன் கிட்ட இருந்தும் sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டால் கூட தான் ஓவர்லாப்பே ஆக போகுது. ஓகேவா? சோ அதுதான் இங்க எதிர்க்காங்க. 2 sp2 hybrid orbitals of each carbon atom, ஒரு கார்பன் ஆட்டம் உடைய sp2 hybrid ஆர்பிட்டாலும் எடுத்துக்கிட்டா ரெண்டு ஆர்பிட்டால் overlap with sp2 hybrid orbital of an adjacent carbon atom to form 6 carbon sigma bond. இது புரிஞ்சுச்சா? இங்க இருக்கக்கூடிய ஒரு sp2 ஆர்பிட்டால், இங்க இருக்கக்கூடிய ஒரு sp2 ஆர்பிட்டால், இந்த sp2 ஆர்பிட்டால் கூட ஓவர்லாப் ஆகுது. ஓகே, சோ இதெல்லாம் sp2 ஆர்பிட்டால்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு ஃபார்ம் ஆகி எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணுச்சுன்னா சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணுச்சு. எல்லா இடத்துலயுமே என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு, 6 இடத்துல 6 சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஃபைன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஹெக்ஸாகனல் பிளேன்
இந்த சிக்மா பாண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா பிளேன்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஹெக்ஸகன், அந்த சைக்ளோ ஹெக்ஸன் எந்த பிளேன்ல இருக்கோ அதே பிளேன்ல தான் இந்த பாண்டும் இருக்கும். The remaining sp2 hybrid orbitals of each carbon atom overlap with s orbital of hydrogen atom. ஸோ ரிமைனிங் இருக்கிற இதே sp ஆர்பிட்டால்ஸ் என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் ஆட்டம் கூட ஓவர்லாப் ஆகும். அதுதான் இந்த கோடு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு s ஆர்பிட்டால் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க ஒரு sp2 ஆர்பிட்டால் இருக்கு, இது sp2. இங்க என்ன இருக்கும், ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும், அதுக்கு ஒரு s ஆர்பிட்டால் இருக்கும். அப்ப s ஆர்பிட்டாலும் sp2 ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஹைட்ரஜனுடைய s ஆர்பிட்டால் கார்பனுடைய sp2 ஆர்பிட்டால் கூட ஓவர்லாப் ஆகுது. புரியுதா? இப்படி 6 ஹைட்ரஜன் வந்து சேர்ந்துடும். ஃபைன். The remaining sp2 hybrid orbitals of each carbon atom overlaps with the s orbital of hydrogen atom to form a 6 sigma bond. Each carbon is now left with, இப்போ ஒரு கார்பன்ல என்ன இருக்கும், ஒரே ஒரு unhybridized p orbital இருக்கும் இல்லையா? unhybridized p orbital which are perpendicular to the plane. அதெல்லாம் எப்படி இருக்குன்னா பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. சோ இங்க எழுதிருக்காங்க பாருங்க, பிளேன் இருக்கு, அந்த பிளேனுக்கு மேலையும் கீழையும் தான் அந்த லோப் இருக்கு. இதுக்கு பேரு லோப், LOB, லோப். சரியா? மேல ஒரு லோப் இருக்கு, கீழே ஒரு லோப் இருக்கு. இதெல்லாம் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப இதுதான் சைடு வைஸ் ஆர் லேட்டரல் ஓவர்லாப்ல ஃபார்ம் ஆக போகுது. அதுதான் நம்ம என்ன சொல்ல போறோம், பை பாண்ட்னு சொல்ல போறோம். The unhybridized p orbital of carbon atoms are close enough to form a pi bond. Unhybridized p orbital, ஹைபிரிடைசேஷனே ஆகாத p ஆர்பிட்டால்ஸ் பென்சீன்ல இருக்கு. ஓகேவா? அந்த அன்ஹைபிரிடைஸ்டு p ஆர்பிட்டால் தான் பை பாண்டை மேக் பண்றதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி? பை லேட்டரல் ஓவர்லாப் இல்லனா சைடு வைஸ் ஓவர்லாப்னு சொல்லலாம். ஓகே. There are two equal possibilities of forming 3 pi bonds. There are two equal possibilities of forming 3 pi bond. 3 pi bond ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு ஈக்குவல் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? 1 1 2 3 இப்படி ஃபார்ம் ஆயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இதே வேற கலர்ல போடுறேன், இதே இடத்துல தான் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. இந்த இடத்துல ஒரு பை பாண்டும், இந்த இடத்துல ஒரு பை பாண்டும், இங்க ஒரு பை பாண்டும் ஃபார்ம் ஆயிருக்கலாம். முன்னாடி நான் ரெட் கலர்ல போட்டதுக்கு ஆப்போசிட்ல இப்ப நான் போட்டிருக்கேன். அப்ப ரெட் கலர்ல சிக்மா பாண்டா இருந்து கிரீன் கலர்ல பை பாண்டா மாறலாம், அல்லது கிரீன் கலர்ல சிக்மா பாண்டா இருந்து ரெட் கலர்ல பை பாண்டா மாறலாம். ஓகேவா? அப்ப 2 பாசிபிலிட்டி இருக்கு. பட் ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்மீடியேட் தான். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இன்னொரு ஸ்ட்ரக்சரா மாறதான் போகுது. ஃபைன். There are two equal possibilities of forming 3 pi bonds by overlap of p orbitals C1, C2, C3, C4, C5, C6. இப்படி ஃபார்ம் ஆகலாம். அப்படி இல்லைனா C2, C3, C4, C5, C6, C1 அப்படின்னு ஃபார்ம் ஆகலாம். ரெஸ்பெக்டிவ்லி as shown in the following figures. ஸோ அதை உங்களுக்கு இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 போட்டு இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, இங்க சிக்மா பாண்ட் இருக்கு, இங்க சிக்மா பாண்ட், இங்க சிக்மா பாண்ட். அந்த இடத்துல எல்லாம் இங்க பாருங்களேன் பை பாண்ட் இருக்கு. தெரியுதா? இங்க நான் எங்கெல்லாம் சிக்மா பாண்ட் போட்டனோ அந்த இடத்துல இப்போ பை பாண்ட் இருக்கு. இங்க எங்கெல்லாம் சிக்மா பாண்ட் இருக்கோ அதுலலாம் மேல என்ன இருந்துச்சுன்னா பை பாண்ட் இருந்துச்சு. அப்போ மாறி மாறி இது ரெண்டும் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும், இன்டர் சேஞ்ச் ஆகும். ஃபைன். ஸ்ட்ரக்சர் ஷோன் இன் ஃபிகர் 9.7a and b corresponds to கேக்குலே ஸ்ட்ரக்சர் வித் லோக்கலைஸ்டு பை எலக்ட்ரான். இது கேக்குலே ஸ்ட்ரக்சர் தான், ஆனா பை எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுதுன்றதை காமிக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க இல்லையா? லோக்கலைஸ்டு பை எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்குன்றதை நம்மளுக்கு தெரியற மாதிரி காமிச்சிருக்காங்க. The internuclear distance between all the carbon atoms in the ring. So carbon atoms நடுவுல இருக்கக்கூடிய internuclear distance has been determined by X-ray diffraction. X-ray diffraction மூலமா Bragg spectrometer மூலமாவோ இல்ல X-ray diffraction மூலமாவோ நம்ம என்ன பண்ணலாம், internuclear distance கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Okay. There is equal possibility for the p orbital of each carbon atom. ஓகேவா? சோ என்ன சொல்றாங்க, ஒரு கார்பன் ஆட்டம்க்கும் p ஆர்பிட்டாலுடைய ஓவர்லாப்புக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. தேர் ஆர் ஈக்குவல் பாசிபிலிட்டி, ஒரே மாதிரியான பாசிபிலிட்டி தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓவர்லாப் வித் p ஆர்பிட்டால் ஆஃப் அட்ஜசன்ட் கார்பன் ஆட்டம். ஃபைன். ஸோ அது 9.c கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க இதுதான் நான் உங்களுக்கு முன்னாடி வரைஞ்சேன், ஆனா கிரீன் கலர்லயும் ரெட் கலர்லயும் வரைஞ்சேன். இங்க கிரீன் அண்டு ரெட் அண்டு ப்ளூல கொடுத்துருக்காங்க. தெரியுதா? மேலையும் சரி கீழையும் சரி இன்டர்மிக்ஸ். அப்ப இதுக்கு பேரு எலக்ட்ரான் கிளவுடு. இப்படி இருக்குல்ல, இதோ எழுதிருக்காங்க பாருங்க. என்னது? எலக்ட்ரான் கிளவுடு. மேலையும் கீழையும் பென்சினுக்கு நடுவில் எலக்ட்ரான் கிளவுடு இருக்கு. எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ இங்க ஈஸியா எதுவும் வந்து சேராது இல்ல, அடிஷன் ரியாக்ஷன்ல சேராது, அப்ப சப்ஸ்டிடியூஷன்ல சேரும். இதை நம்ம பார்க்கலாம். ஃபைன். This can be represented in the form of two donuts rings of electron cloud. So duffnut or donut, டோனட்னு கூட நீங்க சொல்லுங்க. டோனட்னா தெரியும் தானே, வடை மாதிரி இருக்கும்.
அதான் டோனட். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. எலக்ட்ரான் கிளவுடு மேலேயும் கீழேயும் இருக்குன்னு சொல்றாங்க. பன் பட்டர் ஜாம் நடுவில் ஒரு சைக்ளோஹெக்சேன் கார்பன்ஸ் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, மேலேயும் கீழேயும் எலக்ட்ரான் கிளவுட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஃபைன். எலக்ட்ரான் கிளவுட்ஸ் ஒன் above அண்ட் ஒன் பிலோ த பிளேன். அதாவது அந்த கார்பன் பிளேனுக்கு மேலேயும் கீழே இருக்கும். கார்பன் பிளேன் ஆக்சுவலா என்ன இருக்குன்னா இந்த பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கு மேல இருக்கிற ரெட் கலரும் எலக்ட்ரான் கிளவுடு, கீழே இருக்கிற ப்ளூ கலரும் எலக்ட்ரான் கிளவுடு. Hexagonal ring as shown below. Okay. The 6 pi electrons are thus delocalized and can move freely about the 6 carbon nuclei. என்ன சொல்றாங்க? இந்த pi electronsலாம் delocalized. ஒரே இடத்துல இருக்காது, localize ஆகாது, delocalize ஆகும், நகர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அதனால can move freely about the 6 carbon nuclei. ஒரு கார்பன் நியூக்ளியை இருந்து இன்னொரு கார்பன் நியூக்ளிக்கு ஈஸியா அதால நகர முடியும். Instead of any two as shown in the figure. So ஏதாவது ரெண்டு கார்பன் நம்ம டயக்ராம்ல காமிச்சலாம், அந்த மாதிரி இல்லாம எந்த கார்பனுக்கு நடுவில் வேணா, அதாவது எந்த கார்பன்ல இருந்து எந்த கார்பனுக்கு வேணா ஈஸியா எலக்ட்ரானால நகர்ந்து போக முடியும். ஓகேவா? The delocalized pi electron cloud is attracted more strongly by the nuclei. இந்த மாதிரி எலக்ட்ரான் சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணுனா இன்னும் அதிகமா அட்ராக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. Attracted by the nuclei of the carbon atom. Right? எங்க இருக்கு? இங்க carbon atom. The nuclei of the carbon atom than the electron cloud localized between two carbon atom. ரெண்டு கார்பன் ஆட்டம்க்கு நடுவுல இருக்கும்போது எந்த அளவுக்கு நியூக்ளியை பிடிச்சி எலக்ட்ரான் இழுக்குமோ அதை விட இந்த மாதிரி டீலோக்கலைஸ் ஆகும்போது எல்லா கார்பனுக்கும் காமனா எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த நியூக்ளியோடைய அட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? pi electron cloud is attracted more strongly by the nuclei. அந்த கார்பன் ஆட்டம்ஸால 6 கார்பன் ஆட்டம்ஸாலையும் அந்த இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கிளவுட ரொம்ப அதிகமா இழுக்க முடியும்னு சொல்றாங்க. Therefore, presence of delocalized pi electron in benzene makes it more stable. இங்க pi electrons இருந்தாலும் அது delocalize ஆகிட்டே இருக்கிறதுனால தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால அது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. வேற ஒரு எலக்ட்ரோஃபைல், அதாவது எலக்ட்ரோஃபைல் E+ ஆல ஈஸியா டக்குனு இந்த மைனஸ் அட்டாக் பண்ண முடியல. ஏன்னா இந்த மைனஸ் ஒரே இடத்துல இருக்க போறது இல்லை, அது தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்கும், delocalize ஆகும். புரியுதா? அதனாலதான் இதுக்கு ஸ்டெபிலிட்டி வந்துச்சுன்னு சொன்னாங்க பென்சின் காம்பவுண்ட்ஸ்க்கு. தேன் த ஹைபோதெட்டிக்கல் சைக்ளோஹெக்ஸாட்ரைன்ஸ். ஓகே, சைக்ளோஹெக்ஸாட்ரைன் அப்படின்னு நம்ம கற்பனையா வரையக்கூடியதை விட இங்க இருக்கக்கூடிய பென்சின் இந்த மாதிரி எலக்ட்ரான் கிளவுடு ரிங் இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம இதை ஸ்டேபிள் சொல்றோம். எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் டேட்டா ரிவீல்ஸ் தட் பென்சின் இஸ் ஏ பிளேனார் காம்பவுண்ட். என்ன சொல்றாங்க? எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் மூலியமா பிராக் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அல்லதுனா எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா பென்சின் இஸ் ஏ பிளேனார் மாலிகுல் நம்ம சொல்றோம். பென்சின் ஒரு பிளேனார் மாலிகுல். Had any one of the above structure of benzene A or B been correct? அப்ப மேல காமிச்சதுல A or B இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு கரெக்ட்னு நம்ம சொல்லணும். ரெண்டுமே கரெக்ட் தான். ஃபைன். 2 types of CC bond lengths were expected. நம்ம AO BO கரெக்டா இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ரெண்டு பாண்ட் லென்த் இருந்திருக்கணும். கார்பன் டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல எல்லாம் கம்மியா இருக்கணும், கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன் இருக்கிற இடத்துல எல்லாம் பாண்ட் லென்த் அதிகமா இருக்கணும். கரெக்டா? ஆனா நம்ம தான் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன்லயோ மத்த எல்லாத்துலயுமே பாக்குறோம் கார்பனுடைய லென்த் எங்கேயுமே ஆகல, மாறவே இல்லை. However, X-ray data indicates that all the 6 CC bond lengths are of the same order. 6 கார்பன்ல எல்லா கார்பனுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் ஆங்கிளும் பாண்ட் லென்த்தும் சேமா இருக்கு, 139 பிகோமீட்டர். வழக்கமா அல்கேன்ஸ்ல நம்ம என்ன படிப்போம்னா கார்பன் சிங்கிள் பாண்ட் 154 பிகோமீட்டர்னு சொல்லுவோம் இல்லையா? Fine. Which is intermediate between the carbon single bond 154 picometer and carbon double bond 133 picometer. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்குன்னு சொல்றாங்க. Thus, the absence of pure double bond in benzene accounts for the reluctance of benzene to show addition reaction under normal condition. இதனால தான் பென்சீன் என்ன பண்ணணும்னா அடிஷன் ரியாக்ஷனை பண்ணாம substitution reaction prefer பண்ணுதுன்னு சொல்றாங்க. Thus, explaining the unusual behavior of benzene. இதுதான் பென்சீனுடைய அன்யூஷுவல் பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ். புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகே, அடுத்தது அரோமேட்டிசிட்டி. பென்சீன் வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் பேரண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகே, இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா? ஃபைன். இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.